ஸோ ஒருவேளை அவன் குடிச்சா வழியணும் குடிச்சு சாகணும் அப்படின்னா அவன் வந்து அழகாக வந்துட்டு மெடிக்கல் ஷாப்லேயே போயிட்டு ஒரு விஷ பாட்டில் வாங்கி குடிச்சு சாகலாமே. குடிச்சிட்டு தான் இந்த மாதிரி சரக்கு அடிச்சு தான் அவன் சாகணும்னு கிடையாது. இவங்க வந்து இதை நிறுத்துறதுனால வந்து என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. அதாவது அரசியல்வாதிகளோட தலைவர்களோட பிள்ளைகள் செய்யும் போது அதையெல்லாம் அந்த ஒரு கூட்டம் அடிமை கூட்டத்தை வச்சு கைத்தட்ட வச்சு அதை வந்து உண்மைங்கிறாங்க. இதே சாமானியர்லேருந்து ஒருத்தர் போய் ஏதாவது ஒன்று மக்களுக்காக செய்யணும்னு நினைச்சா அதை இதுக்காக செஞ்சிருப்பாங்க, அதை அதுக்காக செஞ்சிருப்பாங்கன்னு. இப்போ ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை நீங்கள் உலக அளவில் எடுத்தாலுமே எதனால பெண்கள் பின்னடைவில் இருக்காங்கன்னா முக்கியமான இடம் பொருளாதாரம் தான். அந்த பிரபலங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னா அவங்க பேசுறது மட்டும் இல்லாமல் அது ஆதாரபூர்வமாக ஏதாவது இந்த போங்க, இந்த நிகழ்ச்சிக்கு போங்க, இந்த இடத்துல இவ்வளோ கொக்கைன் பயன்படுத்திட்டு இருப்பாங்க, நீங்கள் பிடிப்பிச்சுக்கலாம், அப்போ நீங்கள் நிச்சயமாக சட்டப்படி நீங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும். வெறும் பேசிட்டு போகிறதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியாதுல்ல. இப்போ அடுத்தது வந்துட்டு இப்போ நீங்கள் சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த டாஸ்மாக் விஷயம் உங்கள் வீடியோ ஒன்று அது கூட நல்லாவே வைரல் ஆச்சு. இப்போ வந்துட்டு அது வந்து நல்ல விஷயம் தான் உண்மையிலேயே. இப்போ வந்து காலங்காத்தாலே வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க, இதனால வராங்க, பார்க்குற மக்கள் வந்து ரொம்பவே கெட்டு போகிறாங்க அப்படின்றது. என்னுடைய கேள்வி என்னென்னா, இப்போ வந்து குடிக்கிறவங்க வந்து காலங்காலமாக குடிச்சிட்டு தானே இருக்காங்க, குடிக்கிறது யாரும் நிறுத்தலையே. ஸோ நீங்கள் இது எப்படி இருந்துச்சுன்னா இந்த வீடியோ என்னோட பார்வைன்னு இல்லை, பொதுவாகவே வச்சுக்கோங்களேன், பொதுவாகவே மக்களாக இருக்கட்டும் பார்க்குறவங்களா இருக்கட்டும் ஒரு சில பேரை தவிர்த்து இப்போ ஓகே இவங்க வந்து கரெக்டாக இவங்க இந்த நேரத்தில் போயிட்டு அங்கே ஓப்பன் பண்ணி இவங்க ஓகே இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வீடியோ போட்டு காமிக்கிறாங்க. ஒருவேளை இது வந்து ஒரு நாடகமாக இருக்குமோ, ஒருவேளை ஸ்கிரிப்டடாக இருக்குமோ, ஏன்னா குடிக்கிறவங்க குடிச்சிட்டு தான் இருக்கான், இன்னைக்கு நிறுத்துற மாதிரி தெரியல. அண்ட் கோர்ட்லேயுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி கூட சொல்லியிருக்காங்க வழக்கு போட்டிருந்தாலுமே. ஸோ ஒருவேளை அவன் குடிச்சா வழியணும் குடிச்சு சாகணும் அப்படின்னா அவன் வந்து அழகாக வந்துட்டு மெடிக்கல் ஷாப்லேயே போயிட்டு ஒரு விஷ பாட்டில் வாங்கி குடிச்சு சாகலாமே. குடிச்சிட்டு தான் இந்த மாதிரி சரக்கு அடிச்சு தான் அவன் சாகணும்னு கிடையாது. இவங்க வந்து இதை நிறுத்துறதுனால வந்து என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இப்போ ஒரு ராஜேஸ்வரி அவங்க வந்து வீடியோ போட்டால் குடியெல்லாம் நிறுத்திடுவாங்களா? குடிக்கிறவங்க குடிச்சிட்டு தானே இருக்க போகிறான். இல்லை நீங்கள் அது புரிதலே தவறானது. ஆக்சுவலாக நான் குடிக்கு எதிராக அங்கே வந்து வீடியோ போடலை, நம்பர் 1. நம்பர் 2 வந்து அது வந்து ஸ்கிரிப்டடாக எப்படி பண்ண முடியுங்கிறத யாராவது வந்து சொல்லி கொடுத்தாங்கன்னா பண்ணலாம். ஆக்சுவலி அது வந்து 10:30 மணின்னு சொல்லி காலையில் நேரலை, அதாவது ஃபேஸ்புக்குங்கிறது இன்னைக்கு எல்லார்ட்டையும் இருக்குது. ஃபேஸ்புக்கோட லைவ்ல போட்டிருந்தேன், திருவான்மியூரில் ஃபேஸ்புக் லைவ்ல. அது வீடியோ கிடையாது, அது லைவ். அது லைவை டவுன்லோட் பண்ணி அப்புறம் வீடியோவாக்கி அப்புறம் நிறைய இடத்துக்கு வாட்ஸ்அப் குழுக்களில் பரப்பியிருக்காங்கன்னா அது அடுத்தது. ஆனால் அது வந்து நேரலையாக நான் முதல்ல போட்டது நேரலை. அதில் எந்த விதமான ஸ்கிரிப்டும் பண்ண முடியாது. நேரலை அந்த டைம் அரசாங்கம் நடத்தக்கூடிய ஒரு டாஸ்மாக் கடையில் அவங்க சட்டத்துக்கு உட்பட்டு இல்லாமல் 12 மணிக்கு முன்னதாகவே அங்கே ஓப்பன் ஆகி நடந்துகிட்டு இருக்குங்கிறத தான் நான் அடிக்கோடிட்டு காமிச்சிருக்கேன். அந்த இடத்துல இவங்க குடிக்கிறதுனால செத்துருவாங்கன்னோ, குடிக்கிறதுனால வீணா போகிறாங்கன்னோ, குடிக்கிறதுனால இதாகிறாங்கன்னோ எதுவுமே கிடையாது. 12 மணிக்கு தான் திறக்கணும், ஏன் 10:30 மணிக்கு திறக்கிறீங்க? அதாவதுங்க அந்த பணம் வாங்குறாங்கல்ல, ஒரு பாட்டிலுக்கு பணம் எவ்வளவோ அந்த ரூபாய் வாங்க, அந்த ரூபாய் வந்து அந்த நேரத்தில் நடத்தும் போது யார் வாங்குறா? இப்போ எடுத்துக்காட்டுக்கு 180 ரூபா உள்ளதை ஒரு 230 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அந்த 50 ரூபாய் எங்கே போகுது? அதுதான் என்னுடைய கேள்வியும். கள்ள வருமானம் டேக்ஸ் கட்டுறாங்களா? அதுக்கு ஒரு பாட்டிலுக்கு 50 ரூபான்னா ஒரு நாளைக்கு எத்தனை பாட்டில் போகுது? அதுக்கு வரி கட்டுறாங்களா? அது கள்ள பணம். அந்த கள்ள வருமானத்தை ஏன் அரசு தடுத்து நிறுத்தலை? இதுதான் என்னுடைய கேள்வி. அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களை எல்லாரையும் அனுதினமும் பிரச்சனை பண்ணி சாகடிக்கிறானுங்க. வழியில் போகும்போது ரோட்டில் பயணம் பண்ண விடாமல் குறுக்க விழுந்துட்டு டான்ஸ் ஆடுறானுங்க. என்னென்னலாம் அநியாயங்கள் நடக்குது. குழந்தைகளை படிக்க விடாமல், பரீட்சைக்கு கூட படிக்க விடுறதில்ல. நிறைய மாணவர்கள் வந்து இடைநிற்றல், பள்ளிக்கு போகாமல் தடுத்து குடும்பத்தை பார்த்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. குடியினால பிரச்சனைகள்லாம் வேறு விதமான பிரச்சனைகளை தான் நான் பேச முடியுமே தவிர இவங்க இந்த கடை திறந்து இருக்கிற பிரச்சனையை பற்றி பேசினா நான் இதுக்காக தான் வீடியோ போட்டது. அது எந்த விதமான வேற உள்நோக்கம்லாம் எந்த காலத்துலையுமே இருக்காதுங்க. அதாவது இந்த உலகம் என்ன பண்ணுதுன்னா, யாரோட பிள்ளையாவது ஏதாவது செஞ்சாங்கன்னா, அதாவது அரசியல்வாதிகளோட தலைவர்களோட பிள்ளைகள் செய்யும் போது அதையெல்லாம் அந்த ஒரு கூட்டம் அடிமை கூட்டத்தை வச்சு கைத்தட்ட வச்சு அதை வந்து உண்மைங்கிறாங்க. இதே சாமானியர்லேருந்து ஒருத்தர் போய் ஏதாவது ஒன்று மக்களுக்காக செய்யணும்னு நினைச்சா அதை இதுக்காக செஞ்சிருப்பாங்க, அதை அதுக்காக செஞ்சிருப்பாங்கன்னு புரளிகளை எல்லாம் அவர்களே ஏற்படுத்திக்கிட்டு அடுத்த நிலைக்கு போகாம தடுத்துக்கிறாங்க அவங்களையே. இப்ப உங்கள ஒருத்தரை நீங்க வந்து அவர்களை பின்பற்றி வந்தா நிறைய பிரச்சனைகளுக்கு என்னால தீர்வு காண முடியும்.
இப்போ உதயநிதி அவர்களுக்கும் என்னையும் இப்படி நீங்க உட்கார வச்சு ஒரு 10 கேள்விகளை கேட்டீங்கன்னா இந்த மாநிலத்தோட நிலையை பற்றி என்னால் எல்லாவற்றையுமே ஜிடிபியில் ஆரம்பிச்சு எல்லா துறை வாரியாக என்னால் எல்லா கணக்குகளையும் இந்த இடத்துல உட்காந்து பேசி இதற்கு இது பண்ணலாம், இதை விளக்கம் கொடுத்து எல்லாத்தையுமே என்னால் சொல்ல விட அதிகமாகவே உங்களால் சொல்ல முடியும். கண்டிப்பாங்க, அவரால் எதுவுமே சொல்ல முடியாது. 10க்கு 1 சொல்லிட்டாருன்னா நான் இதற்கு மேலே அரசியலே இல்லைன்னு சொல்லிடுவேன். ஆமா, உண்மையாகவே நான் பேசக்கூடிய தலைப்புகள்ல 10ல் 1 தலைப்பு குறித்து அவரால் பேச முடியாது. ஆனா அவர் ஏதாவது ஒண்ணு சும்மா செங்கல்ல தூக்குறதும் கருங்கல்ல தூக்குறதும் இப்படி தூக்குனா அதுக்கு கைத்தட்டி அதுக்கு ஒரு அடிமை கட்டம், அதுக்கு ஒரு கூட்டத்தை வச்சு அதுக்கு பணம் கொடுத்து கமெண்ட்ல வாழ்க கோஷம் போடுறதுக்குன்னு ஒரு குரூப்பை உருவாக்குறாங்க. ஆனா எனக்கான வியூவர்ஸ் இருக்காங்க, எனக்கான மக்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க உண்மையிலேயே சொக்க தங்கம், உண்மையாக என்னை ஃபாலோ பண்றவங்க. நான் எந்த பிரதிபலனும் அவங்களுக்கு கொடுக்கல, நான் அவர்களுக்கு எதுவும் இவங்க கொடுக்குற மாதிரி ஐடி டீம்லாம் வச்சு செட் பண்ணி எதுவுமே பண்ணலை. உண்மையாகவே சரி இந்த அம்மா ஏதோ மக்களுக்காக செய்யணும்னு நினைக்கிறாங்க, இவங்க பேச்சை கேட்கணும், இவங்க என்ன பேசுறாங்கன்னு இவங்க கருத்துக்களை நம்ம ஏற்றுக்கணும், இவர்கள் உண்மையானவர்கள்னு சொல்லி நம்பி நம்ம பின்னாடி நிற்கிறாங்க பாருங்க. இது ஒரு பெரிய விஷயம். எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல், எந்த விதமான பின்புலமும், சாதிய பின்புலத்தை பயன்படுத்தலை, பண பின்புலத்தை பயன்படுத்தலை, வாரிசு யாரோட தலைவரோட வாரிசுங்கிற பின்புலத்தை பயன்படுத்தலை, இது எல்லாம் எதுவுமே இல்லாம ஒரு சாமானிய குடும்பத்துல பிறந்து உங்கள ஒருத்தர நம்மள ஒருத்தர நமக்காக ஒருத்தவங்க வந்து பேசுறாங்க அப்படிங்கிறது தான் ராஜேஸ்வரி பிரியா. இதை கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் உணர தொடங்கியிருக்காங்க. இன்னும் நம்ம இது நீண்ட நெடுந்தூர பயணம்ங்கிறதுனால எடுத்த உடனே வந்து நிரூபிச்சு காட்ட முடியாது. இந்த பயணத்துல கண்டிப்பாக மக்கள் எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக விரைவில் நான் மாறுவேன். அந்த வகையில் வந்துட்டு நீங்கள் ஒரு கட்சியோட தலைவர் வேறு. ஸோ ஒரு பெண் ஆளுமையாக இருக்கிறதுனால இப்போ பெண்கள் முன்னேற்றத்துக்கு, பெண்கள் கல்விக்கு, அவங்க பெண் உரிமைக்கு அதை நோக்கி, அதாவது உங்கள் கட்சி அதோட உங்கள் கட்சியினோட நிலைப்பாடு என்ன, அதை நோக்கி என்னென்ன செயல்பட்டு வரீங்க? ஏன்னா பெரும்பாலும் இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய விஷயங்களாக இருக்கட்டும், போராட்டங்களாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்து ராஜேஸ்வரி பிரியான்னு சொல்லும்பொழுது இப்போ ஒரு பெண் ஆளுமையாக இருக்கிற நீங்கள் விமன் எம்பவர்மெண்ட் அவங்களுக்கு ரிலேட்டடாக நீங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்னென்ன பண்ணுறதுக்கான ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது? இல்லை, முதல்ல இப்போ உள்ளாட்சி தேர்தலில் 50% பெண்கள் நிற்கிற மாதிரி முதல் சட்டமன்ற தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் இந்த இடத்துல எல்லாமே பெண்களோட எண்ணிக்கை சமமாகணும் அப்படிங்கிறது. ஏற்கனவே அந்த 33% பெண்டிங்லேயே தான் இருக்குது. நாங்கள் வந்து பண்ணுறோம்னாலும் அது இம்ப்ளிமெண்டேஷனுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் ஆகுங்கிற மாதிரி தான். எனக்கு நிறைவேற்றினால் கூட அதை வந்து நடைமுறைக்கு வருவதற்கு இன்னும் நிறைய வருடங்கள் 10 ஆண்டுகள் ஆகுங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் இதை வந்து ஏன் எல்லா அரசியல் கட்சிகளும் செய்யக்கூடாது? எல்லா கட்சிகளும் இதை சிந்திக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதிகாரத்தில் இருக்கும்போது தான் நம்ம வந்து அடிமைத்தனத்திலேருந்து விலக முடியும். அதே மாதிரி பெண்களும் அந்த அதிகாரத்துக்கு வரக்கூடிய அளவுக்கான தகுதிகளை வளர்த்துக்கணும், அரசியலை பயிலணும், அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அரசியல் பக்கம் பெண்கள் திரும்பணும். இன்னைக்கு வந்து தொலைக்காட்சியோட சீரியல்களை பார்த்துக்கிட்டு, இன்னைக்கு படித்த பெண்கள் கூட தொலைக்காட்சிகளை பார்த்துக்கிட்டு நேரத்தை வீணடிக்கிறாங்க. வளர்ந்த நாடுகள்லாம் வேகமாக பொழுதுபோக்கு இதெல்லாம் வந்து தடை செஞ்சுக்கிட்டு அங்கே ஏதாவது உற்பத்தி செய்வோம், ஏதாவது பொருட்களை உற்பத்தி செய்வோம். மற்ற சீனா போன்ற நாடுகள்லாம் நாட்டோட வளர்ச்சியை பெருக்கிறதுக்கு மனித வளத்தை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மனித வளத்தை வீணடிக்கிறாங்க, மேன் பவரை வந்து கம்மி பண்ணுறாங்க, வீணடிக்கிறாங்க. அதாவது இவர்களால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த நேரம் 6லேருந்து 10 மணி வரைக்கும் டிவி முன்னாடி உட்காந்துருக்கிறது தான் வேலை பெண்களுக்கு. அதே மாதிரி பகல்லையும் போட்டுறது. ஞாயிற்றுக்கிழமையை தவிர எல்லா நாளுமே பெண்களுடைய நேரத்தை வந்து இந்த சீரியல்ஸ் வந்து பெண்கள் வந்து சீரியலை பார்த்தே வந்து டைமை வீணடிச்சிட்டாங்க. 70% பெண்கள் கிட்டத்தட்ட அவர்கள் வந்து அவர்களுடைய அந்த மூளை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? யாரோ ஏதோ ஒரு கதைகளை நோக்கி அழுதுகிட்டு நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்காங்களே தவிர நம்ம குடும்பத்தை டெவலப் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறத நோக்கி சிந்திக்கிற பெண்கள் மிக குறைவா இருக்காங்க. இதையெல்லாம் மாற்றி எவனோ ஒருத்த கோடியா சம்பாத்தியம் பண்றதுக்காக உங்க வீட்டுல அழுக மியூசிக்கை போட்டு அழுதுட்டு இல்லாம எல்லாரும் ஒற்றுமையா செயல்பட தொடங்குங்க. உங்களோட மகளிர் சுய உதவி குழுல நீங்க வாங்கியிருக்க கடன் இருக்கே, அந்த கடனை கட்டுறது எதன் மூலம், எதற்காக கடன் வாங்குனீங்கிறதே அங்க அவங்களுக்கு தெரியல. அவங்க வாங்கினதே ஒரு சுய தொழில் செய்யறதுக்கு தான். ஒரு 30,000 ரூபாய் கடன் வாங்கி அதன் மூலமாக ஒரு சுய தொழில் செய்து அதுல வர்ற வருமானத்தை வச்சு அதை கட்டணுங்கிறது தான் அதோட ஆக்டிவிட்டீஸ்ல வர்றது. ஆனா அவர்கள் எல்லாருமே ஏதோ ஃபீஸ் கட்டுறதுக்கும் அதுக்கும் இதுக்கும் இப்படி அந்த கடனை வாங்கிட்டு அந்த கடனை கட்ட முடியாம பல்வேறு விதமான பிரச்சனைகள் டார்ச்சர் பண்றாங்க. பல இடங்கள்ல அந்த கடனை கட்ட முடியாம பெண்கள்லாம் தவறான வழிக்கு கூட செல்றாங்கங்கிற ஒரு நிலை எல்லாம் எனக்கு காதுல வந்து விழுகுது. அதெல்லாம் வந்து கஷ்டமா இருக்கு. இப்ப இதெல்லாம் ஏன் நடக்குதுங்கிற இடத்த வெளிப்படையா பேசணும். வெளிப்படையா பேசி
பொழுதுபோக்குக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீங்க வந்து உங்களுடைய பொருளாதாரத்தை எப்போதுமே பெண் முன்னேற்றம் அப்படிங்கிறது பாலியல் சமத்துவம் எப்போ வரும்னா பொருளாதாரத்துல பெண்கள் உயர்ந்தாதான் வரும். இப்போ ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை நீங்க உலக அளவில் எடுத்தாலுமே எதனால பெண்கள் பின்னடைவில் இருக்காங்கன்னா முக்கியமான இடம் பொருளாதாரம் தான். இன்றளவுமே வீட்டில் இருக்க ஆண்களிடம் பணம் வாங்கிக்கிட்டு போய் ஒரு பொருளை வாங்குறதுக்கும் ஒரு பயணம் செய்வதற்கும் அதை நம்பி தான் இருக்காங்கிற ஒரு நிலை இன்றளவும் இருக்கு. இதை பிரேக் பண்ணணும் அப்படின்னா பொருளாதாரத்தில் வளரணும். அதை நோக்கி பெண்கள் முன்னேற்றம் குறித்து நிச்சயமாக மிக சிறப்பாக செயல்பட்டு உலக நாடுகளே திரும்பி பார்க்குற அளவுக்கு என்னால் தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் எல்லாம் திறமையானவர்கள். கல்வி அறிவு இன்னைக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு உயர்கல்வியில உயர்ந்துட்டோம். முன்பு மாதிரி இல்லைல்ல, பெண்கள் வந்து வீட்டுக்குள்ள இருந்து படிக்கலைங்கிற நிலை இல்லை. இன்னைக்கு கிராஜுவேட்ஸ் இருக்காங்க எல்லாம். அப்படி இருந்துமே நம்ம அவர்களுடைய அறிவையும் ஆற்றலையும் பயன்படுத்திக்கல. ஏன் பயன்படுத்திக்கலன்னா இங்கே ஒரு தெளிவான அரசியல் தேவையில்லை. எப்படி அரசியல் பண்ணணுமோ அதை ஒரு டெக்னிக்காக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் அறிவார்ந்த அரசியலை நோக்கி அவர்களையும் தயார்படுத்தி பயணம் பண்ண வைக்கணுங்கிறது என்னுடைய மிகப்பெரிய இலக்கு. அது கூடிய சீக்கிரம் நம்ம நிச்சயமாக பெண்கள் அரசியல் பயிலணும். அரசியலுக்குள்ள நல்லா வந்து வலுவாக திறமையாக தனித்துவமாக. ஏன்னா அவர்கள் நினைப்பது போல அரசியல் சாக்கடையெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த காலம்லாம் முடிஞ்சிட்டு. அப்படி பார்க்க போனா அந்த சாக்கடை யார் சுத்தம் பண்றது? தாய்மை உள்ளத்தோடு இருக்கக்கூடிய பெண்கள் இறங்கி சுத்தம் பண்ணாதான் அது சுத்தமாகும். அப்போ பெண்கள் நிறைய பேர் நல்ல நோக்கத்தோட நேர்மையான ஒரு எண்ணத்தோட நாட்டுக்காக நிறைய நல்ல செயல்களை செய்யறதுக்கு என்னால் அவர்களை தயார்படுத்த முடியும். தயார்படுத்துவேன். கூடிய விரைவில் அதுக்கான பயிற்சி பட்டறைகள்லாம் உருவாக்கலான் இருக்கேன். எல்லா மாவட்டங்கள்லையுமே கண்டிப்பாக பெண்கள் முன்னேற்றத்தில் பெரும்பங்கு என்னால் இருக்கும். அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இப்போது நீங்கள் ஆரம்பத்தில் வந்து இந்த போதைப் பொருள்லாம் சொல்லியிருந்தீங்க இல்லையா, இந்த யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேள்வி கேட்கக்கூட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப அறிவுபூர்வமாக வந்து பேசிட்டு இருக்காங்க. தனக்கு தானே நிறைய சீரழிகிறதுக்கான வழியும் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக இந்த கஞ்சா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நியூஸ்லலாம் கூட பார்க்க முடியுது. அதாவது அந்த போதை மயக்கத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸ் எல்லாம் கூட கள்ள தூக்கி வச்சு அடிக்கிறாங்க, அந்த அளவுக்கு தைரியமாக. இதுக்கு வந்து அரசு ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்குமா இல்லை எடுக்குதா? அதை பற்றின உங்களுக்கு கருத்து என்ன? இல்லை, அரசு நடவடிக்கை அப்படிங்கிறது வந்து சிறிய சிறிய வியாபாரிகளை நோக்கி தான் இருக்குது. நான் தொடர்ச்சியாக தான் வலியுறுத்திட்டே இருக்கேன். இவர்களுடைய இந்த கேஸை முடிக்கணும், இத்தனை கேஸ், இத்தனை கஞ்சா கேஸ் வேணும், இந்த வாரத்தில் இத்தனை கேஸை பிடிச்சிருக்கோங்கிற கணக்கு வேணுங்கிறதுக்காக சின்ன சின்ன பசங்க சின்ன சின்ன 1 கிலோ 1/2 கிலோ இப்படி இருக்கிறவங்கள பிடிச்சி வச்சுக்கிட்டு இது பண்ணுறாங்களே தவிர யார் இவங்களுக்கெல்லாம் சப்ளை பண்ணுறா, இதுக்கெல்லாம் யார் மெயினானவங்க அப்படிங்கிறத நோக்கி இந்த படை போகணும். போக முடியாதா என்ன? காவல்துறை நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம்ல. எத்தனை பேர் அந்த மாதிரி இவங்க கைது செஞ்சுருக்காங்க. இந்த கஞ்சா கூட்டத்தோட தலைவனை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா தலைவன் அங்கேயே இருக்காங்களே உள்ளேயே. அரசியல் கட்சியோட நிழல்ல தானே அவங்களுடைய வேலையே நடக்குது. அதனால இது எல்லாமே கண் துடைப்பு தான். இந்த கண் துடைப்பு அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து தடுக்கிறோங்கிறது வந்து ஒரு மக்கள் மத்தியில் தடுக்கிறோங்கிறது. ஏன்னா அந்த கண் துடைப்பு இல்லைன்னா கெட்ட பேர் ஆகிவிடுங்கிற மாதிரி சும்மா ஒரு பேருக்கு. வேட்டை அப்படிங்கிறதே என்னன்னா முக்கியமான நபர் யாரோ ஒட்டுமொத்தமாக எங்கேருந்து வருது, எங்கே வந்து சேருது, அந்த இடத்த கண்டுபிடிச்சிங்களா, இல்லை அங்கே யார் சப்ளை பண்ணுறாங்க, எதுவுமே இல்லையே. யாருக்காவது தெரியுமா? இப்போ கண்டுபிடிச்சிருக்க ஜாஃபர் சாதிக்கு உட்பட வந்து மத்தியில் கண்டுபிடிச்சவங்க தானே. டெல்லியில் ஏதோ அலுவலகமோ ஏதோ போட்டுட்டு அதன் மூலமாக ஆமாம் பிடிச்சிருந்தாங்க. அவரை இங்கே கண்டுபிடிக்கல. இங்கே கூட ஒரு திமுகவில் ஒரு மாவட்ட பொறுப்பில் இருந்திருக்காரு. அவரே என்ன தொழில் பண்ணுறாருன்னு கூட தெரியல. இதில் ஹயலகானி கொடுத்து அவருக்கு உட்கார வச்சுக்கிட்டு 2500 கோடியிலேருந்து 3000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை இந்தியாவிலேருந்து பல இடத்துக்கு கடத்தியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறது? பல மாணவ இளைஞர்களையும் கெடுத்திருக்காங்க. ஏன் அவங்க அங்கே பண்ணவங்க இங்கே பண்ணாமலாம் இருப்பாங்க, இங்கேயும் விற்பனை இருந்திருக்கும்ல. இப்போ இது மாதிரி ஜாஃபர் சாதிக் மாதிரி இன்னும் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, ஒட்டுமொத்தமாக பல 1000 கோடிக்கு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள கண்டுபிடிக்கணும். அதுதான் முக்கியம். அதை நோக்கி காவல்துறை செயல்படுமாங்கிறது சந்தேகமாக தான் இருக்குது. செயல்படணும். மக்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லைங்க. நாம் பேசுகிற விஷயம் வந்து எதுவும் ஒரு தனிப்பட்ட நபரை குறித்து நம்ம பேசலை. பொதுவாகவே சொல்கிறேன். ஒரு துறைக்கு ஒன்று தெரியணும். அப்படி தெரியலன்னா அவங்க வேலை பார்க்கலன்னு அர்த்தம். இந்த ரயில் நிலையத்திலையோ இந்த பேருந்து நிலையத்திலையோ இத்தனை மணிக்கு இது வரும், இந்த அளவுக்கு வந்து ஒரு போதைப் பொருள் வந்து இறங்குது அப்படிங்கிற தகவல் தெரியலன்னா அவர்கள் எதுவுமே தெரியாதவர்கள், காவல்துறையா இருக்கிறதுக்கே தகுதியற்றவர்கள். ஆமா, தகுதியற்றவர்களாக கருதப்படுவார்கள். ஆனா தெரியுது, தெரிந்த முழுவதுமாக அவர்களால் தடுக்க முடியலன்னா எங்கேயோ அவர்கள் கை கட்டப்படுது. அந்த எங்க கை கட்டப்படுது, யாரால கட்டப்படுது? அதுக்கு நீங்க வந்து அவர்களுக்கு ஏதோ பணம் வருது அப்படிங்கிறத மட்டும் நீங்க நோக்கி போக முடியாது. எல்லாருமே எல்லா காவல்துறையினரும் போதைப் பொருள் வியாபாரத்துக்கு உடந்தையா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அது வந்து நம்ம ஒட்டுமொத்தமாக நேர்மையானவர்களை இழிவு செய்வதற்கு சமமாயிடும்.
ஏன்னா காக்கி சட்டையை போடும் போதே வந்து நேர்மையா இருக்கணும்னு உண்மையாக உறுதிமொழி எடுத்து வேலை ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் நேர்மையா இருந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகள் எத்தனையோ ஆபீசர்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பொத்தாம் பொதுவாக நம்ம பேச முடியாது. ஆனா அந்த இடத்திலும் தாண்டி அவர்கள் கை வேற ஏதோ காரணத்தினால கூட கட்டப்படுது. அந்த இடத்த தான் நம்ம குறிப்பிடணும். ஸோ ஆளுங்கட்சியோட அதிகார துஷ்பிரயோகம் நீளுது. ஆளுங்கட்சியோட ஆதரவோட நிறைய தவறுகள் நடக்குது. அந்த தவறுகளை அவர்கள் கட்டுப்படுத்த முடியாம துறை வாரியாக அவர்கள்ட்ட வந்து அந்த பவர்லெஸ்ஸா நடந்துக்கிறாங்க. இண்டிபெண்டன்ஸ் இல்லை, சுதந்திரம் இல்லை. இப்போ காவல்துறைக்கு ஒரு முழு சுதந்திரம் இருக்கணும். முழு சுதந்திரமா இருந்தா நீ யாரா இருந்தா இருடா வாடா அப்படின்னு அழைச்சிட்டு போக முடியும். ஆனா அந்த சுதந்திரம் இங்க இல்லை. அவங்க கை கட்டப்பட்டு இருக்கனால அவங்களால அதை மீண்டு வந்து செயல்பட முடியல. இப்போ சின்ன சின்ன கேசஸ்க்கெல்லாம் வந்துட்டு கணக்கு காமிக்கணும்னு போடுறாங்கன்றாங்க இல்லையா? இப்போ நீங்களும் பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில் சுச்சி லீக்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பயங்கரமாக வந்து முக்கியமான பிரபலங்கள், நம்ம கமல்ஹாசன் அவராக இருக்கட்டும் இல்லை மற்ற பிரபலங்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே இந்த மாதிரி ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க. ஒரு விஷயம் எங்கேயாவது ஒரு ஈவெண்ட் போனாலும் சரி, இல்லை ஷூட்டிங் போனாலும் சரி, அவங்களுடைய முன்னாள் கணவரான கார்த்திக்கே வந்து ஸ்டாண்டப் காமெடி பண்ணணும்னா இந்த மாதிரி ட்ரக்ஸ் எடுத்துப்பாருன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அரசு வந்து நடவடிக்கை எடுக்காது. இவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து அவங்க சொல்கிறாங்களே, அதுக்கு எதுவுமே எடுக்காதுன்னு நினைக்கிறீங்களா? யாருமே நடவடிக்கை எடுக்கணும்? லைக் அந்த பிரபலங்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும்னா அவங்க பேசுறது மட்டும் இல்லாம அது ஆதாரபூர்வமாக ஏதாவது இந்த போங்க, இந்த நிகழ்ச்சிக்கு போங்க, இந்த இடத்துல இவ்வளவு கொக்கைன் பயன்படுத்திட்டு இருப்பாங்க, நீங்க பிடிப்பிச்சிடலாம், அப்ப நீங்க நிச்சயமா சட்டப்படி நீங்க நடவடிக்கை எடுக்க முடியும். வெறும் பேசிட்டு போறதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியாதுல்ல. அப்ப அவங்க பேச்சு எல்லாமே ஆதாரமற்றதா இருக்கனாலதான் இல்ல நான் சொல்றது ஆதாரமற்றது அப்படிங்கிறதுங்க. பேச்சு மட்டும் ஒரு ஆதாரம் கிடையாதுல்ல. இப்ப யாரு என்ன வேணாலும் பேசலாம், யார் வேணாலும் என்ன வேணாலும் யாரை பத்தி வேணாலும் பேசலாம். ஆனா அதுல உண்மைத்தன்மை இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு வந்து எவிடன்ஸ் இருக்கணும்ல. எவிடன்ஸ் இல்லாம அது அவங்க எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? இப்போ நான் தான் சொல்றேன், இப்ப அடுத்த வாரம் ஒரு ரகசியமாக ஒரு காவல்துறைக்கு அவங்க ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்கலாம். பேர் இல்லாம எதுவுமே சொல்லாம இந்த நேரத்துல போனீங்கன்னா இந்த இடத்துல இந்த நடிகர் இருப்பாங்கங்க, இவ்வளவு அளவுக்கு போதைப் பொருள் இந்த விதமானது இந்த உயர்தரமா உள்ளது, இவ்வளவு விலை மதிப்பு உள்ளது, இதெல்லாம் கிடைக்கும் அவங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அவங்க பிடிச்சிடுவாங்க. பிடிச்சுதான் ஆகணும். அப்ப வந்து அவங்களே வந்து பேட்டி கொடுக்கலாம், இந்த மாதிரி நான் சொல்லியும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கலன்னு. பட் அதை செய்யாம சும்மா பேச்சளவுல சொல்றது அப்படிங்கிறதுங்கிறது அது குறித்தெல்லாம் நான் பேச விரும்பலைங்க. அதற்கான ஆதாரமற்ற பேச்சு நான்லாம் பேச மாட்டேன். எப்பவுமே சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு மக்களுக்கு சரியான கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கறது தான் என்னை மாதிரியான ஆட்களோட வேலையா இருக்கணுமே தவிர இப்போ காத்து வாக்குல வந்த செய்தியெல்லாம் நம்ம வந்து அதை பெரிதாக்கி அதை கொண்டு போய் மக்கள் மத்தியில சேர்க்கக்கூடாது. ஏன்னா நம்மளை நம்பி பல்லாயிரம் பேர் நம்மளோட வாய்ஸை கேட்குறாங்க அப்படின்னா நிச்சயமாக அது மதிப்புடையது. அந்த மதிப்பை நம்ம என்னைக்குமே இழந்துடக்கூடாது. அதை நோக்கி தான் என்னுடைய பயணம் இருக்கும். பேச்சளவுல பேசுறதெல்லாம் பற்றி நாம எதுவுமே பண்ண முடியாது. இப்போ ஃபைனலாக வந்து 2026லயும் நீங்க வந்து லைக் நீங்க போட்டிடுறீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க தனியா போட்டியிட விரும்புறீங்களா இல்ல ஏதாவது கூட்டணி? நான் அதிமுகவோட கூட்டணியில தான் பெரும்பாலும் இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கோம். அது நீளும், கண்டிப்பாக நீளும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் செயல்பட்டு இருக்கேன். நிச்சயமா நம்ம கட்சி சார்பாக ஒரு சில தொகுதிகளில் நாங்கள் சீட்டு கேட்டு நிற்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிடுவோம். அதுக்கப்புறம் டெஃபினட்டாக நீங்கள் சொன்ன உங்கள் கொள்கைகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க முடியும். பெண்கள் முன்னேற்றத்திலேயே இருக்கட்டும் எல்லாத்துலேயும் கண்டிப்பாக. அதாவது இப்போ அதிகாரத்தை நோக்கி பயணம் செய்வதற்கு முன்னரே நம்மளால முடிஞ்சதை செய்கிறோங்க. அதிகாரம்னு ஒன்று வந்துச்சுன்னா இன்னுமே சிறப்பாக செயல்படலாம். இப்போ இருக்கக்கூடிய சமூக நலத்துறையாக இருக்கட்டும், பெண்களுக்கான துறையாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த நிதி ஒதுக்கீடு செய்கிறது, இதெல்லாம் பெண்களுக்கு எது மாதிரி போய் சேருது, இதை யாருமே வந்து சரியான முறையில் பார்வையிடுறது இல்லை. இது பயனுள்ளதா இருக்கா? இன்னும் சொல்ல போனா SC ST பெண்களுக்கெல்லாம் வந்து நிறைய சிறப்பு சலுகைகள் இருக்கு. அவர்களுக்கு என்னென்ன சலுகைகள் இருக்குன்னு கூட அவர்களுக்கு தெரியறது இல்லை. அதாவது ஒரு இடத்துல வந்து அவர்களை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய விளம்பரங்கள் இருக்கு பாருங்க. திமுக எல்லாம் இந்த விளம்பர ஆட்சி நடத்திக்கிட்டு அவர்களுக்காக விளம்பரம் செஞ்சுக்கிறாங்க பாருங்க. அந்த விளம்பரத்துல ஒரு கால் பகுதியை கொண்டுட்டு போய் இவர்களுக்கெல்லாம் இந்தந்த சலுகைகள் இருக்கு, இதை பயன்படுத்தி கொள்ளுங்க, இதை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்க முன்னேற்றுங்கள்னு சொல்றதுக்கு பயன்படுத்தலாம். அதை பயன்படுத்துறது இல்லை. இப்போ நான் ஒன்றும் புதுசா பல திட்டத்தை கொண்டுட்டு வரணும்னு கிடையாது. நிறைய திட்டங்கள் இருக்கு, நிறைய திட்டம். அதை கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்கு அரசு வந்து சரியான முறையில் செயல்படுறது இல்லை. அது செயல்பட தொடங்கணும். அந்த விளம்பரத்தை விட இந்த விளம்பரம் முக்கியம். நீங்க ஒரு விஷயம்தான், அரசாங்கம் நினைச்சிச்சுன்னா என்ன வேணாலும் செய்ய முடியும். அதை தான் அதிகாரம் இருந்துச்சுன்னா ஓரளவு என்ன வேணாலும் நம்மளால கொண்டுட்டு வர முடியும். இருந்த போதிலும் அதிகாரம் இல்லாமலும் நம்மளோட முயற்சிகள் தொடரும்.
அந்த வகையில் வந்து யார் எந்த விஷயம், அதாவது மக்களுக்கு நல்லன்னு பண்ணாலுமே அது வந்து வரவேற்கத்தக்கது தான். அது உங்கள் மூலியமாக பண்ணாலும் ரொம்ப சந்தோஷம். ஸோ அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் நீங்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறது ரொம்பவே நன்றி மேம். நம்ம நிகழ்ச்சி இதோட நிறைவு பெறுது. மீண்டும் வேற ஒரு பிரபலத்தோட உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Krishna.